غير سبيل المؤمنين نوليه ما تولى نصليه جهنم وساءت مصيرا. அதாவது இந்த ஆயத்துல நமக்கு அல்லாஹ் தபாரக் வ தஆலா செய்கிற இர்ஷாத் என்னன்னு சொன்னா, உம்மன் யுஷாகிகி ரசூல, அல்லாஹ்விடமிருந்து ரசூலிடமிருந்து, மின் தரஃபில் இலாஹியா மின் தரஃபில் முஸ்தஃபியா, அல்லாஹ்வுடைய தரஃபில இருந்து முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தரஃபில இருந்து ரிசாலத் வந்த பிறகு ஹலால் ஹராம் ஏவல் விலக்கல் எல்லாம் என்ன வகுக்கப்பட்ட பிறகு எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னுமே யார் எதையும் சொருவவும் முடியாது, எதையும் உருவவும் முடியாது. ஏன்னா அதனால தான் அல்லாஹ் அக்மல்து லக்கும் தீனுக்கும்ங்கிறான். சந்தேகப்பட்டானா காபிரா போயிடுவான். சந்தேகப்பட்டானா காபிரா போயிடுவான். ஏன்னா குர்ஆன் ஆயத்து. என்ன இது? குர்ஆன் ஆயத்து. ஏதோ கிதாபில் பார்த்து சொல்லல. وَمَنْ يُشَاقِقِ الرَّسُولَ مِنْ بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ نُوَلِّهِ مَا تَوَلَّى نُصْلِهِ جَهَنَّمَ وَسَاءَتْ مَصِيرًا. இதில் அல்லாஹ் செய்கிற வசியத் இர்ஷாத் என்ன? அல்லாஹ்வுடைய தரஃபில் இருந்து ரசூலுடைய தரஃபில் இருந்து அஹ்காம் ஏவல் விலக்கல், எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிற மார்க்கம் என்ன தெளிவாக்கப்பட்ட பிறகு கைர சபீலில் மூமினீன், அதாவது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அஹ்காம தீன மார்க்கத்தை அந்தரங்கத்தையும் வெளிரங்கத்தையும் பின்பற்றி தெளிவடைந்த சத்தியவான்களான மூமீன்களுடைய வழி அல்லாது வேறு வழியை யார் தேர்ந்தெடுத்து கொண்டானோ, கைர சபீலில் மூமினீன், அதாவது அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு மார்க்கம் அல்லாஹ் அப்படி சொல்லல. விளங்குதா? ஆயத் எப்படி சொல்லுங்க? وَمَنْ يُشَاقِقِ الرَّسُولَ مِنْ بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى, அல்லாஹ்வுடைய தரஃபில இருந்து சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தரஃபு முபாரக்காவுல இருந்து ரிசாலத் வந்துருச்சு, ஹிதாயத் வந்துருச்சு, அஹ்காம் வந்துருச்சு, ஹலால் ஹராம் தீன் காமில் ஆயிடுச்சு. அப்ப அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு மாறு செஞ்சேன்னு அப்படி அல்லாஹ் சொல்லல. வந்த பிறகு இந்த மார்க்கத்தை அறிந்து ஆராய்ந்து இதை யாரு ஃபாலோ பண்ணி ஈமான்ல காமிலான சூரத்தில் இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட ஈமானுல் முக்கம்மலான யாரு? சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், இமாம்கள், முஜ்தஹிதீன்கள், அவுலியாக்கள், குதுபியன்கள், ஆரிஃபின்கள், மஷாயிஹ்மார்கள், இப்படிப்பட்ட மூமின்களுடைய வழி அல்லாது வேறு வழி கைர சபீலில் மூமினீன். இந்த ஈமான்தாரிகளுடைய ஈமான்ல பரிபூர்ணமான சம்பூர்ணமான ஈமான்தாரிகளுடைய வழி அல்லாது வேறு வழி யார் தேர்ந்தெடுத்து கொண்டானோ கைர சபீலில் மூமினீன் நுவல்லிஹி மா தவல்லா நுஸ்லிஹி ஜஹன்னம வஸாஅத் மஸீரா, அதையே அல்லாஹ் அவனுக்கு போதுமாக்கிடுவான். எதை? எப்போ மூமின்கள் வழி அல்லாது வேறு வழி யாரு லைட் பண்ணிட்டானோ அதுலயே அவன் அல்லாஹ் முழுக வச்சிருவான். என்ன செய்வான்? தான் ரொம்ப எல்லாம் தெரிஞ்சு நடக்கிறேன், தான் ரொம்ப கரெக்டா இருக்கிறேன், புரிஞ்சா, எனக்கு எல்லாமே தெரியுங்கிற அந்த மமதையில என்ன செய்வான்? அதுலயே அதாவது மதம் முடிச்சிருப்பான். நுவல்லிஹி மா தவல்லா, எதுக்கு? நுஸ்லிஹி, அவனுக்கு அல்லாஹ் நேர்வழி நாட மாட்டான். எதுக்கு? அவனுக்கு ஜஹன்னத் அல்லாஹ் வச்சிருக்கான். நுவல்லிஹி மா தவல்லா நுஸ்லிஹி, புரிஞ்சா, அவனுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஜஹன்னத்தை அவனுடைய இருப்பிடமாக்க அல்லாஹ் நாடிட்டதுனால மூமின்கள் வழி அல்லாது வேறு வழி அவன் தேர்ந்தெடுத்து என்ன செய்யறான்? அதில் அவன் போறதுக்கு அவனை அல்லாஹ் விட்டுறான். அவனுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டவும் மாட்டான். கைர சபீலில் மூமினீன் நுவல்லிஹி மா தவல்லா நுஸ்லிஹி ஜஹன்னம வஸாஅத் மஸீராங்கிற அல்லாஹ். அப்போ இமாம்கள், இமாம் ஹனஃபி, மாலிகி, ஷாஃபி, ஹம்பலி, 4 முஜ்தஹிதீன்களுடைய வழிமுறைகளுக்கும் அது மாதிரி நம்முடைய மஷாயிஹ்மார்கள் ஓசுல் ஆலம் காஜா மொய்னுத்தீன் சிஷ்தி, அஹ்மத் அல் கபீர் ரிஃபாயி, சையத் அபுல் ஹசன் அலி ஷாதுலி, நாவூர் ஜமானம் காதலுடைய கொஞ்சம் சவாய், பாதுஷா நாயகம், இப்படிப்பட்ட குத்துபுமார்களுடைய வழி இவைகளெல்லாம் அல்லாத இவங்கள்ட்ட எல்லாம் கபூலான அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை யாரு கொஞ்சம் சந்தேகப்பட்டாலும் இன்கார் செஞ்சால் என்ன அவன் இதில் போயிடுவான்? கைர சபீலில் மூமினீன், கைர சபீலில் மூமினீன். புரியுதா? ஆக அதாவது இதுக்கு சொல்ல வர்றேன், खाजा मொய்னுத்தீன் சிஷ்தி,
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பர்மிஷனோட ஹிந்துஸ்தானுக்கு வர்றதுக்கு முன்னாடி 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 10 வருஷம் மஸ்ஜிது நபவியில இருந்து காஜா நாயகம் வெறும் சூஃபி மட்டுமல்ல, பெரிய முஹத்திஸ். 10 வருஷம் மஸ்ஜிது நபவியில இருந்து பல ஆயிரக்கணக்கான ஃபுகஹாக்களுக்கும் ஆயிரக்கணக்கான உலமாக்களுக்கும் ஹதீஸுடைய இல்மை டீச் பண்ணி ஹதீஸுடைய சனது வழங்கினவங்க யாரு? ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்தி. ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்தி வெறும் சூஃபி ஆரிஃப் மட்டுமல்ல, ஷரியத்துடைய இல்முல என்ன பெரிய முஹத்திஸ் ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்தி. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 10 வருஷம். எங்க? மஸ்ஜித் நபவியில. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னடா மஸ்ஜிதுங்கறாங்க? எத? மஸ்ஜித் நபவி. அதனால தான் என்ன உலகத்துல எல்லா பள்ளியிலையும் செஞ்ச ஒரு நன்மைனா அங்க செஞ்ச 50,000 நன்மை. இங்க செஞ்ச ஒரு அமலுக்கு ஒரு நன்மைனா மஸ்ஜித் நபவியில எத்தனை? 50,000 நன்மை. மஸ்ஜித் நபவி அதாவது நபியுடைய பள்ளி. தன்னோட பள்ளியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? அதை ஸ்தாபித்தாக்கிட்டாங்க. மஸ்ஜித் நபவியை ஸ்தாபிக்கும் போது அந்த இடத்துக்கு சொந்தக்கார பிள்ளைகளோ சஹல் சுஹைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா 2 பேரையும் கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இந்த இடம் உங்க இடமான்னு சொல்லி. ஆமா, இதுமான யார சொல்லலாம், எங்க தாய் தந்தை ஈமான் உயிரும் தங்களுக்கு அர்ப்பணம், நாங்க தங்களுக்கு காணிக்கை ஆக்கிறோம், அந்த இடத்தை தாங்க சந்தோஷமா கபூல் செய்யுங்கன்னு சொல்லி. அல்ல அதுக்கு கிரையை கொடுத்து வாங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதியா கபூல் செய்யல. அதுக்கு என்ன டொனேட்டா ஏத்துக்காம அதை காசு கொடுத்து வாங்கி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான திருக்கரத்தால முதல்ல கல்லு எடுத்து கொடுத்து என்ன மஸ்ஜித் நபவி கட்டினதுனால தான் ஹவுதுல் கௌசர் ஹவுது இருக்குது, கௌசருடைய ஹவுது இருக்குது. அது எங்க இருக்கிறாங்க, எங்க இருக்குதுன்னு சொல்றாங்க. இதுமா ஸல்லல்லாஹு என்னுடைய மிம்பருக்கு கீழே இருக்குதுங்கிறாங்க. எங்க? மஸ்ஜித் நபவியில. இன்னா அதைனாக்கல் கௌசர் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. கௌசர் ஹவுத தான் தங்களுக்கு வச்சிருக்கிறாங்க. கியாமத் நாளையில என்ன அஹ்ல மஹ்ஷருடைய தாகத்தை தீர்க்கிறது கௌசர் தடாகம் தான். மஹ்ஷர்ல நிக்கிற எல்லா மனிதர்களுடைய ஈமான்தாரிகளுடைய கலிமா சொல்லாதவங்க அல்ல, முனாஃபிக் அல்ல, வஹாபி அல்ல, பக்கா சுன்னியா இருந்தா, ஈமான்தாரியா இருந்தா, முஹப்பத்தே முஸ்தஃபால இருந்தா, குலாமே முஹம்மதியா இருந்தா, குலாமே அஹ்லுல் பைத்தா இருந்தா, எங்க கௌசர் தடாகத்துல அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான்? கௌசர் நீரை பருகிறதுக்கு குடிக்கிறதுக்கு அல்லாஹ் நமக்கு இன்ஷா அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரியுதா? அப்ப இன்னா அதைனாக்கல் கௌசர்ங்கற அல்லாஹ் அந்த கௌசருடைய ஹவுது எங்க இருக்குதுங்கறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய மிம்பருக்கு கீழே இருக்குதுங்கறாங்க. ஏன்னா ரௌதத்துல் ஜன்னா சொர்க்க பூங்காவன சோலை எங்க இருக்குதுங்கறாங்க? என்னுடைய வீட்டுக்கும் மெஹராபுக்கும் மத்தியில் இருக்குதுங்கறாங்க. புரிஞ்சா? இப்படி எல்லா சிறப்புக்கு உரிய இடம் எது? மஸ்ஜித் நபவி. புரியுதா? அங்க எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்க என்ன செய்ய மாட்டாங்க? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி அளிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட மஸ்ஜித் நபவியில खाजागान अताए रसूल हुजूर ख्वाजा मोइनुद्दीन चिश्ती अल हुसैन सुम अजमेरी रज़ियल्लाहु तआला अन्हु 1 வருஷம் இல்ல 10 வருஷம் இருந்து பல லட்சக்கணக்கான ஹதீஸ்களை ரிசர்ச் பண்ணி தஃபக்குர் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு துலபாக்களுக்கு ஹதீஸுல் இல்ம படிக்கணுங்கிற தலபு ஹாஜத் உடையவங்களுக்கு ஹதீஸுல் இல்ம படிச்சு கொடுத்து முஹத்திஸ்ங்கிற சனதையும் வழங்கினவங்க ख्वाजा मोइनुद्दीन चिश्ती. ஏன்னா வெறும் சூஃபி மட்டுமல்ல, ஏன் மஷாயிக் சிஷ்தியா தரீகால உள்ள எல்லாரும் சிஷ்தியா தரீகால உள்ள எல்லா மஷாயிக்மார்களுமே மிக மிக பெரிய முஹத்திஸா இருப்பாங்க, பெரிய முஃபஸ்ஸிரா இருப்பாங்க, சும்மா சாதாரண ஆள்களா இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட இந்த சிஷ்தியா தரீகாவுடைய ஞான சூரியனான ख्वाजा गरीबुन नवाज मोइनुद्दीन चिश्ती सैयदुल अंबिया वल मुरसलीन ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் உடைய உத்தரவு கடாட்சியம் கொண்டு கௌசுல் ஆலமுடைய தர்பார் ஷரீஃபுக்கு பக்தாத் ஷரீஃபுக்கு வந்த உடனே கௌசுல் ஆலம் முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டகையுடைய பொற்பாத மலர்களை முத்தமிட்டு கதம்போசி பண்ணின விஷயத்தை அல்லாமத்து தஹர்
السيد محمد بن أحمد إمام العروس الكركري மாப்பிள்ளை லப்பை ஆலிம் ஹல்வத் நாயத்துடைய வாப்பா காஜா நாயத்துடைய மௌலூது ஷரீஃப்ல அத்தாய ரசூல் ஃபி சஹாய பத்தூல்ங்கிற மௌலூதுல கௌசுல் ஆலத்துக்கு காஜா நாயகம் கதம் போசி பண்ண விஷயத்தை சுபூத் பண்றாங்க. புரிஞ்சா? அப்போ இதுக்கு மேல கதம் போசி பண்ண ஒருத்தங்க வஸ்வசா வந்தா என்ன ஆகிடாம வைர சபீலில் மூமினி. புரிஞ்சா? நமக்கு யாரும் கிடையாது. புரிஞ்சா? மாஷா அல்லாஹ் அஸ்ஹாபு முஸ்தபா தமீம் அன்சார் நாயத்துடைய துஃபைல கொண்டு காதிம் யாருக்கு அது கிடையாது. அது சஹாபி ரசூலுல்லாஹி அனுமதி அளிக்க மாட்டாங்க. புரிஞ்சா? கைர காதிம் தானே, கைர குத்தாம் தானே, அதுக்கு எல்லா வியாதியும் இருக்கும். அது இன்ஷா அல்லாஹ் அது சஹாபர்கள் சலாமத் வைக்கிறாங்க. ஏன்னா அப்ப என்னது கதம் போசுறேன்னா வஸ்வசா வந்துச்சுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? காஜா மொயினுத்தீன் சிஷ்டியுடைய தரீக்காவை, காஜா மொயினுத்தீன் சிஷ்டியுடைய சுன்னத்தை அவன் இன்கார் பண்ணணும். மாதம் புரியுதா? விளங்குச்சா? அதாவது கரீப் நவாஸ் செய்யறாங்க, கௌசுல் ஆலம் கபூர் செய்யறாங்க. யாரு? மொயினுத்தீன் செய்யறாங்க, முஹியுத்தீன் ஏற்றுக்கொள்றாங்க. புரியுதா? மொயினுத்தீன் தீனை உறுதியாக்குறவங்க, சாபித்தாங்க, ஸ்ட்ராங் ஆக்குறவங்க. மொயின்னா என்ன? ஸ்ட்ரென்த். மொயின்னா ஸ்ட்ரென்த். தீனை ஸ்ட்ராங் ஆக்குறவங்க யாரு? காஜா மொயினுத்தீன். முஹியுத்தீன் தீனுடைய ரூஹ், தீனுக்கு உயிர் கொடுத்தவங்க. முஹியி ஹயாத்தாக்குனவங்க. புரியுதா? அப்போ முஹியுத்தீனுக்கும் மொயினுத்தீனுக்கும் தெரியாததா இஸ்லாம்? ஈமான், நஜாஹா, இபாதத், தௌஹீத், குஃப்ர், ஷிர்க். அர்த்தமாதா? எப்படி? முஹியுத்தீனுக்கும் மொயினுத்தீனுக்கும் தெரியாததா? தௌஹீத், ஈமான், குஃப்ர், ஷிர்க், இக்லாஸ், பிதாத். விளங்குதா? அப்படின்னா தாராளமா தைரியமா சொல்லலாம், கதம் போசிய யார் ஒருத்தன் இன்கார் பண்ணானோ, மறுத்தானோ, வெறுத்தானோ, வஸ்வசா கொண்டானோ, அவன் என்ன சந்தேகம் இல்லாம சுன்னி மதஹபுக்காக மாற்றணும். சுன்னி மதஹபுக்காக மாற்றமா போனவன். ஏன்? காஜா மொயினுத்தீன் சிஷ்டியுடைய பாதையும் கௌசுல் ஆலத்துடைய வழிமுறை என்ன நிராகரிச்சார். அதில் சந்தேகப்பட்டான். புரிஞ்சா? அப்ப என்ன? அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். என்ன செய்யக்கூடாது? அதுல எந்த விதமான வஸ்வசா நமக்கு வரவே கூடாது. புரிஞ்சா? காரணம் என்ன? செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நின்ற இடத்தை அல்லாஹ் என்ன செய்யறான்? முசல்லா வாக்குறான். மகாம் இப்ராஹிம் இடத்துல அங்கத்தான் காபத்துல்லா ஷரீஃப்ல ஜமாத் நடக்குது. அவன் வஹாபியா இருந்தாலும் சரி, அவன் எவனா இருந்தாலும் சரி, குர்ஆன் சட்டம் என்ன? முசல்லா எங்க போடணும்? ஹரம்ல எவ்வளவு இடம் இருக்குது. காபத்துல்லா ஷரீஃப் எப்படின்னு சொன்னா, அதாவது கஸாலி இமாம் சொல்றாங்க, கர்ப்பப்பை போல காபத்துல்லா ஷரீஃப். கர்ப்பப்பை எப்படி ஒரு குழந்தை நுத்ஃபா விடுவும் போது அதுக்கு தக்க அது விரியுது, அந்த குழந்தை 10 மாசத்துல பெருசாகும் போது எப்படி அது அல்லாஹ் தஆலா அவனை குதிரத்தை கொண்டு விசாலமாக்கிடுறான். அது மாதிரி எத்தனை கோடி பேரும் போய் நின்றால் ஹரம்ல என்ன அது கொள்ளும். அது ஒண்ணு என்ன பத்தாவும் போவாது. அவ்வளவு பெரிய அஃதலா அல்லாஹ் வச்சிருக்கிறான் எங்க? காபத்துல்லா ஷரீஃப்ல. இப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய பைத்தான ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்துங்கறான். இத இந்த வீட்ல என்ன உங்களுக்கு நிறைய அத்தாட்சி இருக்குதுங்கறான் குர்ஆன் ஷரீஃப்ல. ரப்ப ஹாதல் பைத், இந்த ரப்புடைய வீட்டை வணங்குன்னு சொல்றான். புரியுதா? அப்படி எல்லாம் அல்லாஹ்வால தாரீஃப் செய்யப்பட்ட காபத்துல்லா ஷரீஃப்ல எவ்வளவோ பிளேஸ் இருக்குது, எவ்வளவோ இடம் இருக்குது. இருந்தாலும் அல்லாஹ் எதை முஸல்லா வாக்குறான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நின்ற இடத்தை நின்று என்ன செஞ்சாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டாங்க. வேற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? துஆ கேட்ட இடம். ஏன்னா அந்த துஆ கேட்கறதுக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற இடத்தை அல்லாஹ் ரெஸ்பெக்ட் பண்ணி என்ன செய்யறான்? அதை முஸல்லா வாக்குறான். புரிஞ்சா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாதம் கதமைனி முகத்தஸைனி, பரிசுத்தமான திருப்பாத மலரடி. இன்னைக்கு போனாலும் மக்காம இப்ராஹிம்ல நம்ம கொஞ்சம் சிரமப்பட்டீங்கன்னா ஒரு நிமிஷம் அங்க நம்ம நின்று உத்து பார்த்தோம்னு சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய திருப்பாத மலரடி பதிஞ்சிருக்கிறது. என்ன இன்னைக்கு அடையாளம் இருக்குது, பார்க்க முடியும், இன்னைக்கு பார்க்கலாம். இது சூரத்துல் பக்ரா, அதாவது சூரத்துல் பக்ரா 129வது ஆயத்து.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காபத்துல்லா ஷரீஃப்ல இன்னைக்கு மகாம இப்ராஹிம், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற இடம்னு சொல்லக்கூடிய இடம், அந்த இடத்துல நின்று துவா கேட்குறாங்க. என்ன துவா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பனா வப்அஸ் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும். அதாவது நாயனே இரட்சகா ரப்பனா வப்அஸ் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததிகளான, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அவுலாதுகளான, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வம்சாவளியில் வந்த மக்காவாசிகள், மக்காவுடைய கோத்திரத்தார்கள், குடும்பத்தார்கள், மக்காவில் வசிக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததியில இருந்து நீ என்ன செய்ய? ரப்பானா வப்அஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும். அவர்களில் இருந்து ஒரு ரசூலை நீ வெளிப்படுத்துவாயாக. யார்கிட்ட இருந்து? என்னுடைய சந்ததியான இந்த மக்கள்ல இருந்து ரசூலை வெளிப்படுத்துவாயாக. யத்லு அலைஹிம் ஆயாத்திக. உன்னுடைய ஆயாத்துகளை அவங்களுக்கு ஓதி காட்டுறதுக்காக, உன்னுடைய வசனங்களை ஓதி காட்டுறதுக்காக. வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. உன்னுடைய கிதாபையும் அதனுடைய விவேகத்தையும் ஃபஹமையும் கற்றுக் கொடுக்கிறதுக்காக. வயுஸக்கீஹிம். அவர்களை பரிசுத்தமாக்குறதுக்காக. என்ன செய்கிறாங்க? யா அல்லாஹ், என்னுடைய சந்ததிகளான அவர்களில் இருந்து ரசூலை வெளிப்படுத்துவாயாக. ரப்பனா வப்அஸ் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா வயுஸக்கீஹிம். உன்னுடைய ஆயாத்துகளை ஓதி காட்டுறதுக்காக, உன்னுடைய கிதாபை கற்றுக் கொடுக்கறதுக்காக, அதுல விவேகத்தை, சும்மா கற்றல்ல, நல்ல விவேகத்தோட, நல்ல விளக்கத்தோட, எந்த விதமான ஷக்கு சந்தேகம் இல்லாம ரொம்ப தெளிவாக. ஏன்னா எந்த டாபிக் எடுத்தாலும் அதுல என்ன? உஸ்வத்துல் ஹசனாவாக. எந்த டாபிக் எடுத்தாலும் அதுல மாடல் இருக்கும். அப்படி உள்ள ரசூலை யுஸக்கீஹிம், அதோடு அவர்களை பரிசுத்தமாக்குறதுக்காகவும் என்ன செய்? அனுப்புவாயாக. இன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம் அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டாங்க. யார? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் அல்லாஹ்ட்ட என்ன வழங்கும்படி, உலகத்துக்கு வழங்கும்படி, தன்னுடைய முன்னோர்கள் வழியாக தன்னிடத்துல வந்து சேர்ந்திருக்கிற நூரே முஹம்மதியாவை தன்னுடைய சந்ததிகள் மூலமாக என்ன செய்ய? வெளியாக்குவாயாக கேட்கிறாங்க. யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெளியாக்குறதுக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட அந்த இடத்தை அல்லாஹ் உடனே என்ன செய்யறான்? கண்ணியப்படுத்தி அந்த இடத்தை முஸல்லா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாதத்துக்காக அல்ல, அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியாக்கி கேட்டாங்கல்ல, அதுக்காக. எதுக்காக? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாதம் பட்டத்துக்கு மட்டுமல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து தன்னிடத்துல வந்து சேர்ந்திருக்கிற நூரே முஹம்மதியா என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய நெத்தில இருந்து வழி வழியாக நூரே முஹம்மது வந்துகிட்டே இருந்துச்சு. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட சேர்ந்துருச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய அமிஷா வழியாக அதை வெளியாக்கி உலகத்துக்கு வழங்குன்னு துவா கேட்ட அந்த இடத்த அல்லாஹ் என்ன செய்யறான்? உடனேயே கண்ணியப்படுத்தி ரப்புல் ஆலமீன் அதை முஸல்லாவாக்கி. எவ்வளவோ இடம் காபத்துல்லா ஷரீஃப்ல இருக்குது. என்ன எவ்வளவோ இடம் இருக்குது. ஹஜ்ருல் அஸ்வத் கல் இருக்குது. என்ன ஹஜ்ருல் அஸ்வத் கல்ல நாயகம் ஸல்லல்லாஹு திருவிழா வராங்க. உலகத்துல அல்லாஹ்வுடைய கைன்னு சொல்லி, உலகத்துல என்ன? அல்லாஹ்வுடைய திருக்கரம், அல்லாஹ்வுடைய கை அது மேல இருக்குது, ஹஜ்ருக்கு மேல இருக்குதுன்னு சொல்லி ஹதீஸ் ஷரீஃப்ல வருது. புரியுதா? அல்லாஹ்வுடைய கை இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய கை இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன நபித்துவத்தை வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி
நுபுவத்து வெளியாகிறதுக்கு முன்னாடி காபத்துல்லா ஷரீஃப்ல மராமத்து வேலை நடந்துச்சு. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்துல ஏற்பட்ட வெள்ள பிரளயத்துக்கு பிறகு சிறுக சிறுக மராமத்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அபூ தாலிப் அவங்களுடைய அபூ தாலிப் சையதுனா அலி கர்ரமல்லாஹு வாப்பா காபாவுக்கு முத்தவல்லியா இருக்கும்போது விசாலமான முறையில் காபத்துல்லா ஷரீஃபுக்கு மராமத்து பண்ணாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஏற்பட்ட வெள்ள பிரளயத்தால இந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல் என்ன ஆயிடுச்சுன்னா அபூ குவைஸ் மலைக்கு அடிச்சுக்கிட்டு போய் அங்க குகையில கிடந்துச்சு. அபூ குவைஸ் மலையில உள்ள குகையில கிடந்துச்சு. எது? ஹஜ்ருல் அஸ்வத் கல். அப்போ ஹஜ்ருல் அஸ்வத் கல்ல அங்கிருந்து எடுத்துக்கிட்டு வந்து காபத்துல்லா ஷரீஃப்ல அது உரிய இடத்துல பதிக்கணும். அதை பதிக்கிறதுக்கு குறைஷில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தாரும் நான் தான் பதிப்பேன், நீ தான் பதிப்பேன்னு சொல்லி போட்டி வந்துருச்சு, யாரு பதிக்கிறதுன்னு சொல்லி. அப்ப அபூ ஜஹீல், அபூ லஹப், உத்பா, ஷைபா எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க. நாளைக்கு காலையில அதிகாலையில தஹஜ்ஜுடைய வக்துல பாபு சலாம் வழியாக யார் முதல் வர்றாங்களோ அவங்க தான் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை எடுத்தீங்கன்னா அந்த இடத்துல வைக்கிறதுங்கிற முடிவு ஒரு ரகசிய முடிவா எடுக்கப்பட்டு தலைவர்களுக்கு மத்தியில ஒரு ரகசிய முடிவா எடுக்கப்பட்டு என்ன நதுவான்னு சொல்லி ஒரு சங்கம் வந்துச்சு. அந்த காலத்துல மக்கால நதுவான்னு சொல்லி ஒரு சங்கம். அந்த நதுவாவில் எல்லாமே எல்லாம் யாரு நுபுவத்து வெளியான போறோம், எல்லா எஜமானுக்கு எதிரியானவனும். அப்போ நுபுவத்து வெளிப்படலை, நபித்துவம் வெளிப்பட முன்னாடி. அப்ப முடிவு எடுத்தாச்சு. எல்லாரும் என்ன மறதி இருந்து வெயிட் பண்ணி பார்த்துருக்கிறாப்புல யாரு வர்றான்னு சொல்லி மொதல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாபு சலாம் உடனே எல்லாரும் வந்து அல் அமீன் அஸ்ஸாதிக் முஹம்மது அல் அரபு தான் என்ன இதை எடுத்து ஹஜ்ருல் அஸ்வத் வைக்கிறதுக்கு தகுதியானவங்க. அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு என்ன செஞ்சாங்க, அது சரி எல்லாருக்கும் அந்த பாகி கிடைக்கட்டும்னு சொல்லி ஒரு பெரிய ஜம்காலத்தை போர்வையை விரிச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்லை தூக்கி அதுக்கு மேலே வச்சு எல்லா குடும்பத்தில் உள்ள தலைவர்களையும் கூப்பிட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு சிம்ப புடின்னு சொல்லி தூக்கிட்டு வந்து வச்ச உடனே கடைசியில் இப்போ ஹஜ்ருல் அஸ்வத் இருக்குது அந்த இடத்துல ஜமாத் ஸல்லல்லாஹு முபாரக்கான திருக்கரத்தால தூக்கி அங்கே பதிச்சுட்டாங்க. அப்போ ஹஜ்ருக்கு மேல அல்லாஹ்வோட கை இருக்குதுன்னா புரியுதா? விளங்குச்சா? ஹஜ்ருக்கு மேல அல்லாஹ்வோட கை இருக்குதா என்ன அர்த்தம்? அல்லாஹ் முஹம்மது என்ன வேற்றுமை பண்ணி பார்த்தா என்ன குஃப்ராயிடும். புரிஞ்சா? அல்லாஹ் முஹம்மது என்ன ரெண்டா பிரிச்சு பார்த்தா என்ன ஆயிடும்? குஃப்ராயிடும். யாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் விட்டு நீக்கி பார்த்தானோ அவன் அல்லாஹ் சந்திக்கிற பாக்கியமே கிடைக்காது. யாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல அல்லாஹ் பார்த்தானோ ரஅய்து ரப்பி ஃபி ஹஸன சூரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர் முபாரக் மிஷ்காத்துல அந்த ஹதீஸ் வருது. ரஅய்து ரப்பி நான் ரப்ப என்ன செஞ்சோம் ஃபி ஹஸன சூரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹுடைய அழகிய தோற்றத்தில் கண்டோம் சொல்றாங்க. யாரு? அபூபக்கர் சித்திக் கலீஃபத்து ரசூல் அவ்வல் அமீருல் முஃமினீன் ஹைருல் பஷர். புரியுதா? அப்போ இவ்வளவு பெரிய சிறப்பான ஹஜ்ருல் அஸ்வத் கண்டு இருக்குது. அங்கே என்ன செய்யல அல்லாஹ் முஸல்லா வாக்கல. எதை முஸல்லா வாக்குறான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீலாது மௌலூதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டாங்கல்ல அந்த இடத்துல. இப்போ மீலாது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஹரம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. மீலாது ஃபங்க்ஷன் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஹரம் ஷரீஃப்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. என்ன மகாம இப்ராஹிம் இடத்துல என்ன அல்லாஹ் தஆலா அந்த இடத்தை ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த இடத்தை முஸல்லாவாக சொல்றதுக்கு காரணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த இடத்துல நின்று துஆ கேட்டாங்க. ரப்பனா அப்அஸ் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக வ யுஅல்லிமுஹும் கிதாபுல் ஹிக்மா வ யுஸக்கீஹிம் அப்படிங்கிற துஆவை சூரத்துல் பக்ரா ஆயத்து நம்பர் 129. இந்த துஆ தான் உலகத்திலேயே மிக மிக இதை விட உன்னதமான துஆ வேற ஒண்ணுமே இல்லைங்கிறாங்க சையதுனா அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. அதாவது ரொம்ப ரொம்ப சிறந்த துஆ, ரொம்ப ரொம்ப அஃலான துஆ, ரொம்ப ரொம்ப அதுக்கு மேல ஒரு துஆவே சிறப்பான துஆவே இல்லை. அப்படி உள்ள துஆ எந்த துஆன்னு கேட்டாங்க அலி ரலியல்லாஹு சஹாபாக்கள் பத்தி. எல்லா சஹாபி ஒன்று சொன்னாங்க ஜன்னத்துக்கு போறது அதுக்கு போது
ஜன்னத்து ஜஹன்னம் எல்லாமே உருவாகிறதுக்கு யார் காரணம்? ஜன்னத்து ஜஹன்னம் என்ன உருவாகிறதுக்கு யாரு காரணம்? அப்போ செய்தனா அலி கர்ரல்லாஹு சொன்னாங்க. இந்த துவா சூரத்துல் பக்ராவுடைய இந்த 129வது ஆயத்தான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா தான். ரப்பனா அபஅத் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக வ யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்ம வ யுஸக்கீஹிம் இன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். இந்த துவாவை போல சிறந்த துவா வேற ஒண்ணுமே இல்லை. அடுத்த ஒரு சுவாரஸ்யம் அலி கர்ரல்லாஹு உலகத்துல ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப டிலேயா கபூலான துவா இந்த துவான்னு கேட்டாங்க. ஒரு துவா கேட்டு ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப டிலேயாவே கபூலான துவா இது. சஹாபாக்கெல்லாம் முடிச்சாங்க இந்த துவா தான். ஏன் இந்த துவா கேட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 2500 வருஷம் கழிச்சு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்க. 2500 வருஷம் கழிச்சு இமாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்க. அப்ப அலி கர்ரல்லாஹு சொல்றாங்க, எது ஒண்ணு ரொம்ப ரொம்ப சூப்பர் பவர்ல இருக்குதோ, எது துவா ரொம்ப டிலே ஆகுதோ அது ரொம்ப சூப்பரான துவா. எது குயிக்கா கிடைக்குதோ அது ஒன்று விஷயம். புரியுதா? ஒரு விஷயம் என்ன ரொம்ப சூப்பரானதா இருந்தா என்ன அது டிலே ஆகும். அதுக்கு தலீல் என்ன? இந்த ஆயத்து குர்ஆன். நான் கதை சொல்லல, குர்ஆன். புரிஞ்சா? ஆக நம்ம மல்ஹர் முஸ்தபா தமீம் அன்சார் நாயத்துடைய கதமைனி முகத்தஸைனி சதகால என்ன கௌசுல் ஆலத்துடைய இந்த தக்கால கரீப் நவாதுடைய சிஷ்தியா சில்சிலாவில் நம்மள்கிட்ட உள்ள எல்லா விதமான ஹரகாத்துகளுக்கும் இங்கே நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் பக்கா குர்ஆன் ஹதீஸ் வெளிச்சத்திற்கு நமக்கு தலீல் ஆதாரம் இருக்கு. நம்ம ஆதாரம் இல்லாத எந்த விஷயத்தை என்ன நம்ம இங்க செய்யறது. ஆக என்ன இங்க நடக்கிற விஷயம் இதுக்கு கபூலானவன் தான் உள்ள வரணும். என்ன இது உள்ளவன் தான் உத்ஹுலுஹா ஃபி ஸலாமில் ஆமினீன், சொர்க்கத்துக்கு போறது கேட் இது. புரியுதா? யார் இதை மறந்துட்டு போனானோ அவன் என்ன சொர்க்கத்துல பாதையை மறந்தவன் அர்த்தம். சொர்க்கத்து பாதையை மறந்தவன். ஆக நம்மகிட்ட உள்ள எல்லா விஷயத்துக்கும் மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கலாம் ஷரீஃப்ல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரீஃப்ல நமக்கு எல்லாத்துக்கும் தலீல் இருக்கு, நமக்கு இஸ்னாத் சனத் இருக்கு. காரணம் காஜகான் காஜா முஈனுத்தீன் சிஷ்தியுடைய கதமைனி முகத்தஸ நம்ம தலையில வச்சுட்டு இருக்கிறோம். புரிஞ்சா? கரீப் நவாஸ் கௌசுல் ஆலத்துடைய கதம் முகத்தஸ நம்ம தலைக்கு மேல வச்சுட்டு இருக்கிறோம். அதனால என்ன இங்க கௌசுல் ஆலத்துடைய தவஜ்ஜுஹும் காஜா கரீப் நவாஸுடைய தவஜ்ஜுஹும் என்ன நமக்கு பக்கத்துணையும் பாதுகாவலமா இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். ஆக எதுக்கு சொல்ல வர கதம் போசிக்கிறது எங்கிருந்து ஆரம்பிக்குது? மகாம இப்ராஹிம்ல இருக்கு. என்ன மகாம இப்ராஹிம் எது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மௌலூத் ஆக்குறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் உலகத்துக்கு வழங்கும்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்ட இடம். அப்ப மீலாது ஃபங்க்ஷன் எங்கிருந்து ஆரம்பிக்குது? ஹரம்ல இருந்து ஆரம்பிக்குது. எங்கிருந்து ஆரம்பிக்குது? ஹரம் ஷரீஃப்ல இருந்து ஆரம்பிக்குது. இன்னைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு எத்தனையோ அம்பியாக்கள் வந்தாங்க. யாரு வாழ்ந்த தடமும் அடையாளமும் இல்லை ஹரம்ல. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய மனைவி ஹாஜரா நாயகி சஃபா மர்வால ஓடுனாங்க. அவங்களோட பாதம் ஒண்ணுமே பதிஞ்சு இல்லை. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் காலை தேய்ச்சாங்க, ஜம்சம் வந்துச்சு. ஜம்சம் கிணத்தா நம்ம பார்க்குறோம், அடையாளத்தை நம்ம பார்க்கல. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாதம் மட்டும் என்ன பதிஞ்சு சாபித்தா இருக்குது. ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை உலகத்துக்கு வழங்கும்படி துஆ கேட்டதுனால. துஆய முஸ்தபா உலகத்துக்கு எஜமான என்ன வழங்கும்படி துஆ கேட்டதுனால. அப்ப என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு முஹப்பத் எங்க இருக்குது? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதுக்கு மேல உயர்வானது வேற ஒன்றையுமே வைக்கல. அதுக்கு உயர்வானது வேற எதையுமே அல்லாஹ் வைக்கல. ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எந்த இடம் துஆ கேட்டாங்களோ ஹரம் சொல்லு பாருங்க, வேற எந்த இடம் வேற எந்த ஒரு தனி இடமா எதையும் செப்பரேட் பண்ணி காட்டிருக்க மாட்டாங்க. கபத்துல்லா ஷரீஃப்ல செப்பரேட்டா மகாம் இப்ராஹிம் தவிர
வேற எதையுமே பிரிச்சு காட்டியிருக்க மாட்டாப்புல. ஆனா இது மட்டும் என்ன, மகாம் இப்ராஹிம் சொல்லி அதுக்கு ஒரு கூட்டு மாதிரி போட்டு என்ன என்ன அதுக்கு தனி ஒரு அதுக்கு உள்ள என்ன இருக்குது, மகாம் இப்ராஹிம்ல என்ன அல்லாஹ் தபி ஜுப்பாமா இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாதம் தடம் கால் பஞ்சு, நம்ம கடற்கரையில் போய் பதிச்சா தடம் பதியும் அந்த மாதிரி என்ன கல்லில் பாதம் பதிஞ்சிருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கதமை நீங்க பாரக்கு இது திரு பாதங்களும். காரணம் எதுக்கு, அல்லாஹ் அடையாள சின்னமா வச்சிருக்கு. கண்மணி நாயகம் அல்லாஹ்வுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துல அல்லாஹ்வால வழங்கப்படணும், அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை மக்களுக்கு ஓதி காட்டணும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை என்ன படிச்சு கொடுக்கணும், அதன் விவேகத்தை புரிய வைக்கணும், மக்களை பரிசுத்தமாக்கணும். இந்த ஆயத்துக்கு நிறைய தஃசீர் இருக்குது, பண்ணிட்டே போனா மாஷா அல்லாஹ். ஜக்கீஹிம் இடத்தை வச்சு மஹபூப் இலாஹி காஜா நிசாமுதீன் அவருடைய சொல்றாங்க, நேரடியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலாம், இஸ்திகாஸா யா ரசூலுல்லாஹ் எனக்கு உதவி செய்யுங்க எஜமானேன்னு சொல்லி என்ன நேரடியா துஆ கேட்கறதுக்கு இதுதான் அடையாள சின்னம் என்று சொல்லி நிசாமுதீன் அவருடைய சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஜக்கீஹிம்ங்கறாங்க, பரிசுத்தமாக்குறதுக்கு கொடு. அப்ப என்ன அர்த்தம், பரிசுத்தமாக்குறது யார், அல்லாஹ்வா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா? விளங்குதா? ஜக்கீஹிம்னு சொன்னா யா அல்லாஹ் நீ பரிசுத்தமாக்குன்னு சொல்லல, அந்த ரசூலை வழங்கி அவங்க மூலமா அவங்க கைட் பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ற மக்களை நீ பரிசுத்தமாக்குன்னு துஆ கேட்கல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். வயு ஜக்கீஹிம் மக்களை பரிசுத்தமாக்குறதுக்கு நீ அனுப்பு அந்த ரசூலன்னு கேட்கிறாங்க. அப்ப பரிசுத்தமாக்குறவங்க யாரு, ஜக்கி யாரு, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரிஞ்சா? அதனால தான் என்ன செய்யறோம், அஸ்ஸலாமு அலைக அஸ்கல் அஸ்கியாஹி, அஸ்ஸலாமு அலைக அஸ்கல் அஸ்கியாஹி. பரிசுத்தமாக்குறதுல என்ன, தங்களை போல துப்புரவா பரிசுத்தமா கிளீன் ஆக்கி என்ன எல்லா விதமான முசீபத்தை தூராக்கி எல்லா விதமான சலாமத்தை வழங்குறதுக்கு யார சொல்லலாம், தங்களை தவிர யாரும் இல்லை, தாங்கள் மீது சுப சோபனங்களும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக அஸ்கல் அஸ்கியாஹி. புரியுது? அப்ப யார் ஜக்கி, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துஆ யார் கேட்கிறா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சாதாரண ஆள் இல்ல, அல்லாஹ்வுடைய கலீல் கலீலுர் ரஹ்மான். லட்சத்து சொச்ச அம்பியாக்கள் வந்து யாரு பேர்லையும் நம்ம ஸலாத் தொழுகையில ஸலாத்துல என்ன ஸலவாத் ஓதல என்ன செய்யறோம், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா சய்யிதினா இப்ராஹிம் வ அலா ஆலி சய்யிதினா இப்ராஹிம். அப்படி தொழுகைக்குள்ளேயே எந்த அல்லாஹ்வுடைய ரசூலை நம்ம திக்ர் செய்யறோமோ அந்த ரசூல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்கீன்னு சொல்லி சொல்றாங்க. ஜக்கி அர்த்தமானுச்சா? ஆக கதம் போசிக்கிறது என்ன, எல்லா விதமான நம்ம சுன்னத் ஜமாத்துடைய முஹத்திஸின்கள், இமாம் புகாரி எல்லா வஹாபி என்ன செய்வான், ஹதீஸ் புகாரில் இருக்குதாம்பா. புகாரிக்கு எத்தனை பேர் எத்தனை அல்ஃபாஸ்ன்னு தெரியாது, புகாரிங்கிற வேர்டுக்கு அல்பபெட் எத்தனை தெரியாது, தான் புகாரில் இருக்குதாம்பா. நான் புகாரி கறந்து கொடுத்த மாதிரி. ஏன்னா இமாம் புகாரி அவங்கள சந்திக்க இமாம் முஸ்லிம் போறாங்க. இமாம் முஸ்லிம் போகும்போது இமாம் புகாரியுடைய கதம் போசிக்கு இமாம் முஸ்லிம் போறாங்க. அப்ப இமாம் முஸ்லிம் இமாம் புகாரி அவங்க என்ன செய்யறாங்க, இமாம் முஸ்லிம் பெரிய முஹத்தீஸ், இமாம் புகாரி முஹத்தீஸ். ஆனா இமாம் புகாரியை சந்திக்கிறதுக்கு இமாம் முஸ்லிம் போகும்போது என்ன செய்யறாங்க, இமாம் புகாரியுடைய கதம் முபாரக்காக முத்தமிடுறதுக்கு இமாம் முஸ்லிம் போறாங்க. அப்ப இமாம் முஸ்லிம் இமாம் புகாரி அணைச்சி ஆனக்கா செய்யும் போது இமாம் முஸ்லிம் அந்த உஸ்தாத் முஹத்திஸீன் யா சய்யிதி, எஜமானே தாங்கள் எல்லா ஹதீஸ் கலையுடைய எல்லா வல்லுநர்களுக்கும் தாங்கள் என்ன உஸ்தாத் ஆவீங்க, உஸ்தாத் முஹத்திஸீன் சொல்லி அவரை புகழ்ந்து ரெண்டு புருவத்துக்கு மத்தியில் நெத்தியில் எங்கன்னா முத்தமிட்டாங்க. யாரு, இமாம் முஸ்லிம் இமாம் புகாரி. இது புகாரி ஷரீஃபுடைய முகத்தமால இமாம் புகாரியுடைய அலுமத்த மகிமையை பற்றி சொல்லும் போது இமாம் முஸ்லிமை இமாம் புகாரியுடைய திரு பாதத்தை முத்தமிடுறதுக்காக என்ன செஞ்சாங்க, வந்தாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இது குஃபராவோ ஷிர்காவோ மார்க்கத்துல வெறுக்கப்பட்ட தடை செய்யப்பட்ட விஷயமா இருந்தாவோ இமாம் முஸ்லிம் போன பெரிய முஹத்திஸ் செய்வாங்களா? அப்படி செய்தால் இமாம் புகாரி தடுக்காம இருப்பாங்களா? அர்த்தம் அடைஞ்சா விளங்குதா? இமாம் முஸ்லிம் செய்யறதுக்கு
துணிவாங்களா? இமாம் புகாரியை தடுக்காம அது என்ன கண்டு காணாம இருப்பாங்களா? விளங்குதா? எல்லாத்துக்கும் மேல என்ன, நமக்கு புகாரி முஸ்லிம் எல்லாம் தலைக்கு மேல இருந்தாலும் என்ன, நமக்கு யாரு தேவை? நமக்கு யாரு தேவை? ஓசோல்லாலும் ஹாஜா முழுவது. புரிஞ்சா? இமாம் புகாரி முஸ்லிம் எல்லாம் அவங்களுக்கு தான். நமக்கு புகாரும் தெரியாது, முஸ்லிமும் தெரியாது. புரிஞ்சா? எஜமான சொல்றாங்க, முரீதி லா தஹஃப் அல்லாஹ் ரப்பட, நான் உனக்கு போதும், என்னுடைய பாதை போதும், நான் சொன்னது போதும்னு இருந்தனா எந்த பயமும் உனக்கு இல்லை. யாரு? ஓசுலாத்துடைய வாக்கு. முரீதி லா தஹஃப், யாருக்கு? பொதுவான ஆமுன்னாசுக்கு அல்ல. எந்த யாரை ஃபாலோ பண்றானோ, என்ன யாரு ஏத்துக்கிட்டானோ, என்ன நான் போதும், என்னுடைய தரீகா போதும், என்னுடைய வழிமார்கள், என்னுடைய வழிமுறைகள் போதும், நான் காட்டியிருக்கிற பாதை என்ன சரியான பாதை சொல்லி யாரு பொருந்திக்கிட்டானோ அவனுக்கு என்ன, அவன் முரீதி லா தஹஃப், என்ன செய்ய வேண்டியதில்லை, எதையும் வரி பண்ண தேவையில்லை. அல்லாஹ் ரப்பி, என்ன உனக்கு அல்லாஹ் ரப்பா இருக்கிறான். இங்க பல அர்த்தம் இருக்குது, நிறைய விஷயம் இருக்கு. அல்லாஹ் ரப்பா இருக்கிறான்னு சொன்னா புரிஞ்சா, நான் உனக்கு ரப்பா இருக்கிறேன் சொல்றாங்க. அல்லாஹ் ரப்பா என்ன அர்த்தம்? முரீதி லா தஹஃப் அல்லாஹ் ரப்பினா, நீ பார்க்கிற அல்லாஹ் ரப்பி யார் உனக்கு? நானா இருக்கிறேன், நீ ஏன் பயப்படுற? ஆக என்னங்க ஹவுசுல் ஆரத்துட்ட ஹாஜா மனு திஷ்டி இந்த விஷயம் மக்பூலியத்தில் இருக்குதோ நமக்கு அது அல்ஹம்துலில்லாஹ் என்ன பரிபூரண ஈமான் யகீன் இஅ்திகாத் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், அது போதுமான. அதுக்கு மேல சக்கு சந்தேகம் மஷக்கத்தில் வர்றவன் என்ன எப்படி மண்ணா போறான், அவன் அதை பத்தி என்ன, அவனை பத்தி நம்ம கேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா? நம்ம இருக்கிற பாதை என்ன சரியான பாதை, நம்ம இருக்கிற பாதைக்கு என்ன ஆதாரம் இருக்கு, நம்ம இருக்கிற பாதைக்கு குர்ஆன் ஹதீஸ்ல என்ன ஒரு ஒரு ஆயத்தல்ல ஒரு ஹதீஸ் அல்ல, எத்தனை ஆயத்தை நமக்கு காட்ட முடியும். அல்ஹம்துலில்லாஹ் எத்தனை ஹதீஸை நம்ம காட்ட முடியும். அவுலியா அல்லாஹ்வுடைய ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் கஸஸ்ல நம்ம எத்தனையோ அஹ்ஸன் கஸஸ் மனசு உங்களுக்கு தலீலா தர